ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 7th February 2025 மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி எதுக்காக விழுந்துச்சு, கோல்டு எதுக்காக ரேலி ஆச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டாக பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 43 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ நிஃப்டி வந்து எப்போல்லாம் ரேலி ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து செல் ஆஃப் ஆகிட்டே தான் இருக்குது. இது வந்து நிஃப்டியில் வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் இல்லாதது தான் இது காட்டுது. எஃப்ஐஎஸோட செல்லு தான் இது வந்து ஒரு மிக முக்கிய ரீசனாக பார்க்கப்படுது இதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்த நிறையா கம்பெனிஸோட ரிசல்ட்டும் ரொம்ப மெச்சுற மாதிரி இல்லை. ஸோ இது எல்லாம் சேர்ந்து வந்து மார்க்கெட்டை ரொம்பவே ப்ரெஷரில் வச்சுருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. 23,000 இது வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது தான் இது காட்டுது. வேறு ஏதாவது பெரிய குட் நியூஸ் வராத வரைக்கும் இது 23,000 ஈஸியாக பிரேக் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து 5 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி ஃபஸ்ட்டு இருக்குது. ஆர்பிஐ வந்து ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எல்லாருக்குமே எதிர்பார்த்த ஒரு ரேட் கட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இது வந்து மார்க்கெட்டில் பெரிய தாக்கத்தை உருவாக்கலைனாலும் இந்த ரேட் கட்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் ரியல் எஸ்டேட்டோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒன்று அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் பாரதி ஏர்டெல் பார்த்திங்கன்னா ஒரு 57 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இதோட Q3 ப்ராஃபிட் வந்து இருந்துச்சு. அது வந்து ரொம்பவே நல்ல ஒரு நம்பர்ஸை கொடுத்துச்சு. ஸோ அதனால் பாரதி ஏர்டெல் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ONGC இருக்குது. ஒரு 7 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ONGC வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ரெக்கார்ட் டேட் வந்து 7th February. ஸோ டிவிடெண்ட் வந்து ஒரு 5 ரூபா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து எக்ஸ் டேட்டுங்கிறதுனால விழுந்துச்சு. அப்புறம் ஐடிசி பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் விழுந்து டாப் லூசஸில் வந்து செகண்ட் இருக்குது. ஐடிசியோட Q3 ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கல. ஸோ அதனால் ஐடிசி பார்த்திங்கன்னா விழுந்திருக்குது. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் விழுந்திருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ட்ராங்காகவே இருக்கிறது தான் இது காட்டுது. ஸோ மார்க்கெட் வந்து இடையில ஒரு ரேலியை கொடுத்துச்சு. ஸ்டில் வந்து மார்க்கெட் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி இருக்குது. ஏன்னா ரேலியை கொடுத்தப்போ வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஒரு நாள் பை பண்ணியிருந்தாங்க செல்லுக்கு பதிலாக. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எஃப்ஐஎஸ் ஸ்டில் வந்து செல் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஐஎஸ் வந்து முன்னாடியெல்லாம் எஃப்ஐஎஸோட செல்லை விட அதிகமாக பை பண்ணுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா டிஐஎஸோட பை வந்து அவங்களோட செல்லை விட கணிசமான அளவுக்கு கம்மியாகவே இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மார்க்கெட்டை இன்னும் ப்ரெஷரில் வச்சுருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இந்த அளவுக்கு 80 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி எஃப்ஐஎஸை பார்த்துடலாம். எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 470 crores வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 3வது கண்டினியூஸ் டேவை செல் பண்ணுறாங்க. டிஎஸ் வந்து ஒரு 454 crore பை பண்ணியிருக்கிறாங்க. 3வது கண்டினியூஸ் டேவை அவங்க பை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டிஎஸோட பை வந்து எப்போவுமே எஃப்ஐஎஸோட செல்லை விட கம்மியாகவே இருக்குது. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸ்பாட் டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது கோல்டில். ஸோ அதோட இம்பேக்டில் கோல்டு ஃபியூச்சர்ஸ் வந்து $2,887 ஒரு அவுன்ஸுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.